ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் காகயித்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகே தன்னோ மன் பிரச்சோதயாத். ஓம் நீலாஞ்சனஜமாபாஜம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்டம் தம் பூதம் தம் நமாமி சனைச்சரம். அனைவருக்கும் வணக்கம். வர இருக்கும் சனிப்பெயர்ச்சி 9வது ராசியாக வரக்கூடிய தனுர் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வர்றார், இந்த பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த சனி பகவான் எந்த நாளிலே, எந்த நட்சத்திரத்திலே, எந்த நேரத்திலே பயிற்சி ஆகிறார், எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார், அதை முதல்ல பார்த்துடலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை சுமார் 7:56 இதுவரையிலே கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார். இவ்வாறாக பயிற்சியாகும் சனி பகவான் தனுசு ராசிக்கு என்ன மாதிரி பலனை செய்ய போறார், அதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம். கும்பத்தில் இருக்கும் சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனம் என்பது தனுசு ராசியிலிருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா 4வது ராசி. 4ஆம் இடத்திற்கு சனி சென்றால் அது அர்த்தாஷ்டம சனி என்றாலே அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடத்தில் இருந்தால் அஷ்டம சனி, 7ல் இருந்தால் கண்டச்சனி. உங்கள் ராசிக்கு பின்னாடி விருச்சிகத்தில் இருந்தால் விரயச்சனி, தனுசுலியே இருந்தால் ஜென்மச்சனி, தனுசுக்கு 2ஆம் இடமான மகரத்தில் இருந்தால் அது பாதச்சனி. இப்போ உங்களுக்கு 7.5 விடுவிட்டாச்சு. ஆனால் சனி பகவான் தனுர் ராசிக்கு 4ஆம் இடமான மீனத்திற்கு செல்வது அர்த்தாஷ்டம சனி அப்படிம்பாங்க. அர்த்தமே இல்லாமல் பிரச்சனைகளை போய் சிக்கிக்கிறது. எப்படி சிலந்தி வழியில் போய் பூச்சிகள் போய் மாட்டிக்கிறோம், அந்த சிலந்தி அதற்கு உணவு கிடைத்து விடும். லபக்குன்னு போய் அந்த சிலந்தியில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அது சாப்பிட்டு வயிறு ரப்பிடும். அந்த மாதிரி சிலந்தி வலையில் சிக்கிக்கொள்ளும் நேரம் தனுசு ராசிக்காரர்கள். நான் பாட்டுக்கு சும்மா தானங்க இருந்தேன், பிரச்சனை எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னே தெரியல, இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறேன். அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், மனப்பிரச்சனையாக இருக்கலாம், அண்ணன் தம்பி வழியில் பிரச்சனையாக இருக்கலாம், தகப்பனார் தமையன் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி அதாவது டைவர்ஸ் கேட்டு விலகி போகிறதுக்கான பிரச்சனையாக இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் வந்து சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பஞ்சாயத்தெல்லாம் ஆகி ஒரு அடிதடியெலாம் ஆகி பிரச்சனைகள் இருக்கலாம். இவ்வாறாக எந்த பக்கம் இருந்து பிரச்சனை வருது அப்படின்னே சொல்ல முடியாது. எப்படி நான் மாட்டினேன் இந்த பிரச்சனைன்னு தெரியலைங்க, சும்மா தானே இருந்தேன் அப்படின்னீங்க. இந்த குழப்பமான சூழ்நிலையும் உருவாகும் அப்படின்னு தான் தனுசு ராசிக்கு சொல்லணும். எப்படி நான் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. பதில் தான் கிடைத்த பாடில்லை. 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஒரு கடனை கட்டுவதற்கு அடுத்த இடத்துல கடனை வாங்கி அதற்கு வட்டி கட்டுவீர்கள். ஆக 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் 1 லட்சமாக இருந்த கடன் 6 லட்சம் 8 லட்சம் 10 லட்சத்தை தாண்டிடும். எப்படி இந்த கடன் வந்துச்சுன்னே தெரியலை அப்படின்னு முழிப்பீங்க. கடனை கட்ட முடியாமல் தவிப்பீங்க. கடன் பிரச்சனை தலை தூக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே நேரத்தில் குடும்பத்திலேயோ அல்லது உங்களுக்கோ மருத்துவ செலவுகள் அதிகமாகும்.
பகைவர்கள் தொல்லை கொடுப்பார்கள். நீங்கள் வியாபாரம் செய்யும் இடமாகட்டும் அல்லது தொழில் செய்யும் இடமாகட்டும், எந்த இடத்துலையாவது வந்து எதிரிகள் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து உங்களை வேலை பார்க்கவே விட மாட்டாங்க. அதை நீங்கள் சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்கும். அமைதியாக இருப்பதே நல்லது. ஆக்ரோஷப்பட்டால் அவதிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிடலாம். செய்யும் தொழிலில் லாபம் அடைய அதிகமாக உழைக்கணும். ஏதோ ஒரு கடை போட்டிருந்தோம், ஒரு கத்திரிக்காய் கடை, ஒரு வாழைக்காய் கடை, ஒரு உணவு தானிய கடை, ஏதோ வியாபாரம் நடந்துச்சு, நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னு இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல புதுசாக எதிரிகள் தோன்றி உங்கள் தொழிலுக்கே வேட்டு வைப்பாங்க. அப்போ நீங்கள் அதை நோக்கி ஓடணும். தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்த முடியாது. அப்போ லாபங்கள் மிக மிக குறைந்து தான் கிடைக்கும். நஷ்டமாகாமல் தவிர்ப்பதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். வாங்கின பொருள் அன்னன்னைக்கு வாங்கின பொருள் வித்துறணும், அழிஞ்சிடணும். அப்போ தான் லாபத்தை ஈட்ட முடியும். பொருட்கள் தேங்கினாலும் அல்லது கெட்டு போனாலும் லாபத்தை ஈட்டுவது கடினம் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொழிலில் ரொம்ப கொஞ்சம் சிரமங்களை தான் கொடுப்பார். உங்கள் மேலே ரொம்ப குறி வைப்பாங்க. அந்த குறியிலிருந்து தப்புவது மிக மிக கடினம் அப்படின்னே சொல்லிடலாம். சனி 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். அடிவயிறு பிரச்சனை, கால் வயிறு, முட்டி வலி, இது சம்பந்தமாக அவஸ்தைப்பட்டு வைத்திய செலவுகள் அதிகமாகும் அப்படின்னே சொல்லிடலாம். உடலில் அசதியை கொடுக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் ரொம்ப ரொம்ப கூடும். ஒரு சிலர் அறுவை சிகிச்சை கூட செய்யலாம், ஆப்ரேஷன் பண்ணுற அளவு கூட போகலாம். ஆக பிரச்சனைகள் பெருசாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். மருத்துவ செலவுகள் அதிகம். ஆரோக்கிய குறைபாடுகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்கள் உடல் வலு ஆரோக்கிய கட்டுப்பாட்டை மீறி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். அவதிப்படுவீங்க. ஒரு கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, நரம்பு தளர்ச்சி, இதெல்லாம் உங்களை படுத்தி எடுக்கும். அப்போ மருத்துவ செலவு கூடித்தானே போகணும். ஆஸ்பத்திரின்னு போய் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் அலைஞ்ச மணியமாக இருப்பீங்க. பணத்தட்டுப்பாடும் ஏற்படும். ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா டாக்டர் சும்மாவாக பார்ப்பார். மருத்துவர் ஒரு எம்பிபிஎஸ், அவர் லட்சமாக கொடுத்து படிச்சுட்டு வந்திருக்கார். ஸ்கேன் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக போட்டு தீட்டிடுவார். ஆக பண வரவு இருந்தால் தானே ஆஸ்பத்திரிக்கே போக முடியும். ஒரு பக்கம் பணத்தட்டுப்பாடு, மறுபக்கம் வைத்திய செலவு. அப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. கடன் வாங்கினா எப்படி கட்டுறது? வட்டி கட்டுறதுக்கே முடியலை, வருமானமும் இல்லை, என்ன செய்வது? ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சோதனையான காலம் அப்படின்னே சொல்லிடலாம். வியாபாரம் செய்கிறவங்க லாபம் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப கடின உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னே சொல்லிடலாம். தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி லாபத்தை கொடுக்குமா, அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது. அப்போ கேள்வி வரும் பொழுது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனியும் இல்லை. அந்த சனி பகவான் நல்ல இடத்துக்கு பயிற்சியும் ஆகவில்லை. அர்த்தாஷ்டம சனி என்று ஆரம்பத்திலேயே சொன்னேன். அர்த்தமில்லாமல் பிரச்சனைகள் உங்களுக்கு உங்கள் மனசையும் உடம்பையும் படாத பாடுபடுத்தும். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சனி பகவானை பிடிச்சிக்கோங்க. சண்டைக்காரன் காலில் ஒரு காடு, சாட்சிக்காரன் காலில் விழுந்துடணும். உங்களுக்கு சாட்சிக்காரன் தனுர் ராசிக்கு 2, 3 கூடிய சனி 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்போ சாட்சிக்காரன் காலில் விழுந்துட்டா, சாட்சியை மாற்றி நம்மளுக்கு கோர்ட்டில் நம்மளுக்கு ஜாதகமாக சொல்லிட்டா நாம் ஜெயிச்சிடலாம். ஆக சனி பகவானுக்கு அந்த சனி பயிற்சி அப்போ யாகங்கள் எல்லா கோவில்லையும் நடக்கும். அந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொண்டு அந்த சனி பகவானுக்கு உரிய பிரீத்தி என்று சொல்லக்கூடிய பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் கஷ்டத்தில் இருந்து சற்று விலகி கொள்ளலாம். கஷ்டங்கள் உங்களை தாக்காது.
சங்கடங்கள் உங்களை சங்கடப்படுத்தாது. சங்கடமான சூழ்நிலை தான் அதை சாமர்த்தியமாக சாதனைகளாக மாற்றணும். மாற்ற முடியுமா? தனுசு என்றால் வில். குரு பார்த்துட்டாருன்னா கோதண்ட வில் அப்படிம்பாங்க. கோதண்டம் என்றால் வில். குரு பார்த்தாச்சுன்னா கோதண்ட ராமர் அப்படிம்பாங்க. ராமர் கையில் கோதண்ட வில் இருக்குமா. ஆக குரு ராகுவை பார்த்து விட்டால், அந்த சனியினுடைய வீட்டை பார்த்து விட்டால், அங்கே குரு சண்டால யோகம் கோதண்ட ராகுவாக மாறிவிடுகிறார். குரு கும்பத்தில் இருக்கிறார். சனி பயிற்சி ஆகும் சமயத்திலே சனியும் ராகுவும் கும்பத்தில் தான் இருந்தாங்க. இப்போ சனி 3ஆம் இடத்தை விட்டு 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். ராகு அங்கேயே தான் இருக்கிறார் 3ஆம் இடத்துல. ராகு 3, 6, 11 நிலைமைங்கிறாங்க. அப்போ ராகு சற்று உங்களுக்கு மனதுக்கு ஆறுதலை கொடுப்பார். குரு 7ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறார். 26/5/2026 குரு பயிற்சி. அதுவரையில் கொஞ்சம் நீங்கள் தாக்கு பிடிச்சிக்கலாம். பிரச்சனைகள் பூதகரமாக வந்தாலும் அதை அப்படியே அக்னியாக எரியும். தண்ணியை ஊற்றி மழை பெஞ்சு அமைச்சோம் அமர்ந்த மாதிரி பிரச்சனைகள் வந்த இடம் போனது தெரியாது அப்படிம்பாங்க. அதே சமயத்தில் அந்த குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். எப்போ? 26/5/2026. அப்போ மீண்டும் பிரச்சனைகள் தலை தூக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஜாதகமாக இருக்குமா என்றால், ஜாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் குறைவு. பாதகத்தை கொடுக்கவே இந்த சனி வருகிறார் அப்படி என்றால் அதுதான் உண்மை, அதுதான் நிஜம், அதுதான் சத்தியமான வாக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்கு ஒரு சுமாரான பலனையே கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.